Ni hao. Hi friends, good morning. Day 5. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் ரிலாக்ஸாக நல்ல ரெஸ்ட் எடுத்து இப்போ தான் கிளம்பி மத்தியானத்துக்கு மேலே தான் வெளியவே போகிறோம். இப்போ மணி 11. ஸோ இப்போ தான் குட்டீஸ் எல்லாம் எந்திரிச்சோடனே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி வந்து ப்ரெட்டும் எக்கும் சில்லி ஆயிலும் இது நான் வந்து நேற்று வச்ச எக் கறி இருக்குல்ல அதை வந்து ஹீட் பண்ணி ப்ரெட்டு கூட டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸுக்கு ஆப்பிளும் செரி டொமேட்டோவும் இருக்குது. அதை ஃபுல்லாக காலி பண்ணிடுங்க. ஓகே வாங்க இன்னைக்கு டே எப்படி இருக்குது, என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோன்னு பார்க்கலாம். சரி. The biggest museum and palace in the world போறோம். Forbidden City. Forbidden Cityல தான் சைனா பீஜிங் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரணும். அதாவது எங்களோட நாங்கள் நேற்று போனதில் அவங்க சொன்னது வந்து என்னென்னா சைனா வந்தீங்கன்னா 3 விஷயம் பார்க்கணும் கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் ஒன் த கிரேட் வால் ஆஃப் சைனா, செகண்ட் ஒன் பீக்கிங் டக் ட்ரை பண்ணும், தேர்ட் ஒன் ஃபார்பிடன் சிட்டி வரணும். கிரேட் வால்க்கு போகும்போது சூப்பரா இருந்து, அது சூடா இருந்து, நிறைய வாக் பண்ணி பயமாவும் இருந்தது. ஆமாம், ஸ்டெப்ஸ் அதுதான் கிரேட் வால். நம்ம எல்லாரும் ஃப்ளாட்டுன்னு நினைப்போம்ல, பட் எல்லாமே ஸ்டெப்பு. ஒன்று இப்படி இருக்கும் இல்லாட்டி இப்படி இருக்கும். ஆமாம், ஸ்டெப்ஸ் அது நம்ம வந்து நினைக்கவே மாட்டோம். ஆமாம் ஆமாம். ஓகே ரெடியா மகா? மகா எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கா பாருங்க. மஹி எவ்வளோ. ஓகே மகாவோட அவுட்ஃபிட் ஆஃப் த டே பார்ப்போம். மகா வந்து இன்னைக்கு ஸ்கர்ட் போட்டிருக்கா. மகா ஓகே. ஆச்சரியமா இருக்குல்ல உங்களுக்கு? அதுக்கப்புறம் கிரேட் வால் ஆஃப் சைனா போகும்போது நாங்க ஸ்ட்ரீட்டுக்கா என்ன ஸ்ட்ரீட் அது அந்த வாங் ஃபூஜிங் ஸ்ட்ரீட்டா? இன்னைக்கும் அங்கே போவோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் சரியா? ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் த டே. அதான் biggest palace museum in the world. ஆமாம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பியாச்சு. இப்போ தாங்க கிளம்பியிருக்கோம். டைம் என்னாச்சப்பா? 12. ஸோ எங்களோட டூரு வெக்கேஷன் வந்து ரிலாக்ஸ்ட் அண்ட் ரிவைவ்டாக போகணும். ஹரி பரியாக கிடையாது. இன்னும் பாருங்க மஹி வந்து காலையிலேருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் அவளுக்கு மேக்கப்பு போட்டு தலையை கட்டி தாங்க முடியல. சரி விட்டு ஓகே விரிச்சு போட்டு வா. அழகா இருக்கீங்க மேடம். ஷார்ட் ரெடியா சார்? ரெடி. ஹீரோயின் மேடம் ரெடி ஆயாச்சு. ஷார்ட் ரெடியா? ஷார்ட் நீங்க ஆக்ட் பண்றீங்கல்ல, நடிக்கீங்கல்ல, ஹீரோயின்ல நீங்க. நான் போட்டிருக்கேன். மகாவோடதை நான் போட்டிருக்கேன். உனக்கு தான் சரி, நான் உனக்கு அதை போட்டிருக்கேன். மஹி வந்து அவள் பேக்கில் மஹி காணி சுப்னியை தூக்கிட்டு வந்துட்டா. ஆனால் வந்து மஹி க்யூட்டாக ஒரு இது பண்ணால் எங்களே வந்து ஃபீல் பண்ண வச்சுட்டா. என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் நேற்று ஹரிபரியாக சைனா வால் கிளம்புறோம்ல, மஹி வந்து நாங்கள் ஏறுறதுக்கு வர்றோம். நான் சுப்னியிட்ட காணிக்கேன்னு சொன்னேன், சுப்னிக்கு சைனா வாலை காணிச்சு கொடுக்கேன்னு சொன்னேன், ஆனால் நான் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொன்னான். இன்னைக்கு அது வந்த உடனே என்ன பண்ணா தெரியுமா, என் ஃபோனை எடுத்து சுப்னியை பக்கத்தில் உட்கார வச்சு காணிக்கா ஒன்று நாட்டு ஃபோட்டோவை பற்றியா இதுதான் சைனா வால் அப்படின்னு. அப்படிதானே மஹி? மஹி வியர் பண்ணியிருக்கிற இந்த இது திரும்ப அந்த ட்ரெஸ் இது இல்லடா, திரும்ப பேக் அனுஷா வந்து வாங்கி கொடுத்தது. அது தெரியல, அப்படியா தெரியல. ஆனா அனுஷா வாங்கி கொடுத்தது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றா. அனுஷா போன வாட்டி வரும்போது வாங்கிட்டு வந்தது. அதுல சுப்னி இருக்கான். சுப்னி தான், சுப்னிக்கு பேக் மாதிரி ஆயிட்டு. இதுல என்ன வச்சிருக்க? ஓகே ஓகே. ஸோ நாங்கள் இன்னைக்கு எங்கே போகிறோம்னா ஃபோர்பிடன் சிட்டி, அதுக்கு தான் போகிறோம். லைன் 17ல் நம்ம போகணும். என்னோடது எங்கே என்ன இருக்கு? ஓகே
ஓகே, ஸோ நான் கழுத்தில் போடணும்னு இல்லைடா, பேக்கில் வச்சுக்கோ. நம்ம நீ அங்கே தானே இருக்க போகிறோம். இது ஏதோ ஆஃபீஸ் ஒர்க்கர் மாதிரி இருக்க. என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்கள் வந்து மெட்ரோ எடுக்கிறதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக போய் சேர்ந்துடலாம், நமக்கு டிலே ஆகாது. ஆனால் வந்து நம்ம டாக்ஸியெல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக டிராஃபிக்கெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ லேட் ஆகும். மெட்ரோ நம்ம பழகிட்டோம் அப்படின்னா ரொம்ப சீப்பு. ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் இப்போ இங்கேருந்து இங்கே போகிறோம்ல, 4 யுவான் தான். 4 யுவான்னா இல்லை 4. இது வந்து இந்த ட்ரிப் வந்து 4. உங்களோட டிஸ்டன்ஸ் பொறுத்து மாறும். 4 யுவான்னா ஒரு 60 ரூபா, அவ்வளோதாங்க. அதனால் ரொம்ப கன்வீனியண்ட்டாக. இல்லை, ஒரு ஆளுக்கு இந்த இதில் போட்டிருந்தான், மேப்லேயே போட்டிருக்கான். நம்ம மேப் நேவிகேட் பண்ணும்போது ஏ மேப் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். ஏ மேப்லேயே வந்து எத்தனை ரூபா ஆகும் அப்படின்னு போட்டிருக்கான். ஸோ இது வந்து 4 யுவான். நேற்று நாங்கள் போன இடம் 2 யுவான் தான். ஸோ அதுக்கு தக்கன மாறும். இன்றைக்கி நம்ம போகிறது லைன் 17 இந்த சைடு. அதிலே போட்டிருப்பான் ஜியா ஹூ லைன், அந்த லைன் தான் போக போகிறோம். இங்கே உள்ள ஸ்டாப். நாங்கள் போக போகிறது இங்கே இருந்துட்டு இங்கே. என்னது மஹி? ஸ்டிக்கர் கொடுத்தாங்க. இங்கே ஒருத்தவங்க வந்து மஹிக்கு கைண்டாட்டு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. உடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு நினைக்கிறேன். மஹி உள்ளே வச்சுக்கோ. என்ன கண்டுபிடிச்சிங்க? சைனாவில் காக்காவாம். ஆனால் இங்கே உள்ளது ஆன்னு கற்று, காக்கா கத்தல. இப்போ நம்ம ஸ்டேஷன்லேருந்து இறங்கிட்டு இப்போ பேலஸ் மியூசியம் மேப்பில் போட்டு நடந்துகிட்ருக்கோம். இது வந்து ஹுட்டாங், ஏதோ ஒரு ஹுட்டாங் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹுட்டாங் அப்படிங்கிறது என்னென்னா சின்ன பீஸ் ஆஃப் லேண்ட், சின்ன சின்ன ஏரியாவாக இருக்கும்ல, அது ஒவ்வொரு இடத்தையும் வந்து ஹுட்டாங் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து சைடில் இந்த ஆலிவேல நிறைய ஷாப்ஸ் இருக்குது. ட்ரெஸ்அப் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ட்ரெடிஷ்னல் அட்டையரை வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாம். போய் பேலஸ் மியூசியம் அங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கலாம்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அப்படி பண்ணி போயிட்டுருக்காங்க. இப்போ நாங்கள் வந்த ஆலிவேயோட பேர் வந்து நான்சி டைச்சியா. இங்கே எல்லோரும் பார்த்தீங்களா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்களும் இங்கேயே ட்ரெஸ் பண்ணி குட்டீஸ்க்கு ஃபோட்டோ எடுக்கலான்னு இருக்கோம். ஓகே, நாங்கள் இப்போ பேலஸ் மியூசியம் போயிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ கனம் பறக்குதுன்னு. அதெல்லாமே எனக்கு தெரிஞ்சு போலண்ட். எப்போ அந்த சைடு போகும், இங்கே வா, அந்த லேக்கு. ஸோ இதுதான் டாங்ஸி ரிவர். இந்த ரிவருக்கு இந்த சைடோடி நம்ம நடந்து போனோம்னா பேலஸ் மியூசியம் போயிடலாம். இதில் பறக்கிறதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போலண்ட். ஃபுல்லாக அப்படி இங்கே ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது, பறந்துட்டுருக்கு. அதுதான் இது என்னது இது? ஒருவேளை இந்த ட்ரீல உள்ள ஏதாவது பஞ்சு மாதிரி இருக்குமோ என்னவோ? ஆமாம், பார்க்குறதுக்கு ஸ்னோ மாதிரி இருக்கு, கிட்ட வந்து பார்த்தா காட்டன் மாதிரி இருக்கு. பேலஸ் மியூசியம்க்கு உள்ள வந்துட்டு அதுதான் டிக்கெட். இது ஆமாம் டிக்கெட். இது வந்து என்னன்னா, நான் க்ளூக்கில் புக் பண்ணேன். ஸ்கேனிங் வந்து பாஸ்போர்ட் தான். இங்கே வந்து எந்த சைட் சீயிங் நீங்கள் போனாலும் பாஸ்போர்ட் கேரி பண்ணணும். பாஸ்போர்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இதுதான் வந்து லார்ஜஸ்ட் பேலஸ் அப்படிதான் நினைக்கிறேன். நம்ம அங்கே ஒன்று பார்த்தோம்ல, அதுலேருந்து நாங்கள் அதுக்குள்ளாடியோடி வந்தா இங்கே ஒன்று இருக்கு. இது பெருசுன்னு சொல்றதுல தப்பே இல்லை. இருக்கா? ஓ, அதான் இது வேர்ல்டுலேயே பிக்கஸ்ட் இதுன்னு சொல்லுவாங்க. முடிஞ்சிட்டு நம்ம நினைப்போம், ஆனால் அப்படி இல்லைங்க. உள்ள வர 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 இது ஒரு ஊர் போல இருக்கு.
என்ன வருங்க அங்கே இருக்கு வரைக்கும் இருக்கு அண்ணா தெரியுதுல்ல அது வரைக்கும் இருக்குது வந்துக்கிட்டே இருக்கு. என்ட்ரன்ஸ் வந்து எங்கே இருக்குது பாருங்க அங்கே அதையும் தாண்டி உள்ளே போயிட்டே இருக்கணும். இது போயிட்டே இருந்தால் தான் நம்ம வெளியே போக முடியும். வேறு மாதிரியே இது என்னது இது ஒரு ஃபொர்பிடன் சிட்டி தான். ஆமாம் இது உண்மையிலேயே ஒரு ஊரு தான். அவ்வளோ பெருசு. நானும் என்னடா இது அவ்வளோ பெருசுன்னு சொல்கிறாங்களே நான் உள்ளே ஏறணுன்னா இவ்வளோ தானா இதே மாதிரி தானே இருந்துச்சு நம்ம பார்த்ததெல்லாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் உள்ளே வர 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 எவ்வளோ பெருசுமா எப்பா வந்துக்கிட்டே இருக்கு. பசிக்கா இருக்கா இங்கே கடை இங்கே என்னது வாங்கியிருக்க? மகா நானும் அப்பாவும் லெமன் திருப்பி உள்ள வந்தா மறுபடியும் இது எல்லாமே ஒரே போல இருக்கு. ஆனா போய்கிட்டே இருக்குங்க. முடிஞ்ச மாதிரியே இல்ல. ஆமா எல்லாம் ரிப்பீட்டு. ஒரு வழியாக எக்ஸிட் ஆயிட்டோங்க. ஒரு வழியா ஃபைனலி. ஆனா இப்போ ஏதோ அதே பில்டிங் மேல தான் இருக்கு. அது வே அவுட்டா ஆக்சுவலி என்னன்னா ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு கேட் உண்டு. ஆமா நம்ம வந்துட்டோம். நம்ம நேரா நூல் பிடிச்ச மாதிரி வெளியே வந்துட்டோம். கோயா அது பொரிச்சு சாப்பிடலாமா? நிறைய இருக்கு. ஃபொர்பிடன் சிட்டிலேருந்து வெளியே வந்துட்டோம்ல. வெளியே வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் இருக்குது. அந்த அண்டர் கிரவுண்டில் இறங்கி நீங்கள் அங்கிட்டு ஏறி அது ஜின்ஷன் பார்க். அதுக்கு தனி டிக்கெட்டு. நான் அது போடலை. அதனால் நாங்கள் அங்கே போக போகிறதில்ல. இப்போ நாங்கள் எங்கே போகிறதுன்னு இனிதான் யோசிக்க போகிறோம். இப்போ நாங்கள் வந்து எதில் போக போகிறோம்னா இங்கே பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே ஒரு பஸ் ஏறிட்டு நாங்கள் வந்து வான் ஃபியூஜிங் ஷாப்பிங் சென்டர் போக போகிறோம். இப்போ நாங்கள் பஸ் ஸ்டாப்லேருந்து அப்படியே இறங்கி வந்துட்டோங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் இந்த வழி கால் விட்ட வழியிலே வந்து எல்லோரும் இங்கே உட்காந்துருக்காங்க. அவள் எங்ககிட்ட சண்டை போட்டுட்டு அவள் சண்டை போட்டதுக்கு அடையாளம் என்னென்னா நாங்கள் உட்காந்துருக்கிறதுலேருந்து 3 அடி தள்ளி தான் இருப்பாள். எப்போவுமே நடக்கும்போது டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவா, உட்காரும்போது டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவா. அதுக்கப்புறம் மூஞ்சி வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்படி இந்த இஞ்சி தின்ன மங்கி மாதிரி தான் இருக்கும். பார்த்துக்கோங்க இந்த இஞ்சி எல்லாம் சாப்பிட்டா மங்கி இப்படி தானே இருக்கும் அது மாதிரி. சரி இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா நாங்கள் வந்து இங்கே வேன் ஃபியூஜிங் போகலான்னு நினச்சோம். வேன் ஃபியூஜிங் சொல்கிறேன், வாஃபூஜிங்னு நினைக்கிறேன். அது வந்து நேற்றே போயிட்டோமா, சரி எதுக்கு திருப்பி அதே இடத்துக்கு போகிறது. அதனால் புதுசாகிட்டு ஒரு மால் வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. சான்லீட்டன் டைகூலி மால். தெரியல மக்கா. அது இல்லை சான்லீட்டன் டைகூலி மால். அதை வந்து டாக்ஸி வந்து நாங்கள் போட போகிறோம். ஏன்னா இங்கேருந்து பஸ் இல்லை கேட்டிங்களா. அதனால டிடியில் உங்கள் ஃபோனில் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. டிடி சான்லீட்டன் டைகூ மால் அடி தானே. ஆமாம் டிடி டைரக்ட் அங்கே போகல. யா இப்போ ஏதோ ஸ்டேஷன் போயில போகிறோம். இல்லை டைரக்ட் அங்கே. ஆமாம் பக்கம் தானே அது. ஆமாம் டிடியில் வந்து நீங்கள் சான்லீட்டன் தான் டைகூ மால். டிடிங்கிறது வந்து என்னென்னா சைனாவில் வந்து டாக்ஸி ஆப்பு பார்த்துக்கோங்க. நீங்கள் எங்கேருந்து வேணாலும் டாக்ஸி போட்டுக்கலாம். அதனால அதை நாங்கள் வந்து ட்ரை பண்ண போகிறோம். டாக்ஸி கன்ஃபார்ம் பண்ணி நம்ம பே பண்ணிட வேண்டியதான். நீட்டியாப்பா வருது. நான் இந்த காரா அண்ணா இருக்குல்ல HCL அது இல்லையா? இல்லை ரோட க்ளீன் பண்ணி போயிட்டு இருக்காங்க பாருங்க. ஓகே இதுதான் நாங்கள் போகிற மால் டைகூலி. பெரிய ஷூ. நாங்கள் அந்த டைகூலின்னு ஒரு மாலுக்கு வந்தோம்ல. அந்த மால் செம்ம காம்ப்ளிகேட்டடுங்க. அங்கங்கே மேப் வச்சுருக்கான். அதை பார்த்துட்டு நாங்கள் தேடி தேடி போகிறோம் ஒரு கடையை நோக்கி. பிகாஸ் நாங்கள் லஞ்சு கூட சாப்பிடல. இப்போ டைம் 5:30 ஆச்சு. பார்த்தா கிடைக்கல. கடைசி என்ன பண்ணோம் தெரியுமா, இங்கே வந்துட்டோம்.
பர்கர் கிங்க்கு வந்துட்டு ஆளுக்கு ஒரு பர்கர் வாங்கி சாப்பிட்டுட்டு இப்போ ரூமுக்கு கிளம்ப போகிறோம், வீட்டுக்கு. ஆக்சுவலி வீடு இங்கேருந்து 10 மினிட்ஸ் நடந்து போகணும். ஆமாம், 10-12 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ நடந்து ரூமுக்கு போக போகிறோம். போயிட்டு இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு எங்கேன்னு தெரில, பார்க்கணும். ஹேய், நம்மளோட கோகோனட்டை இதை வந்து எனக்கு ஓப்பன் பண்ணணும்னு ஒரே ஆசை. அப்படிக்கு என்ன மெக்கானிசம் வச்சுருக்காங்க, இது எப்படி ஓப்பன் பண்ணணும்? அவன் பண்ணு. ஓகே, அம்புட்டு தானா? ஓ, இப்படியே ஓப்பன் பண்ணி ஸ்டா போட்டு குடிச்சிடலாமா? வேற லெவல் இல்ல, சூப்பர். எல்லாம் 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 மகா சிரிக்கி கால் வலிக்கிட்டே அமைக்க விடுங்க, மகாட்ட சொல்லுங்க. அதான் இது மட்டும் எல்லாம் எடு எடு எடுடா எடு. இது பண்ணக்கூடியது எடுக்கணும்டா, எடுக்கணும். மக்கள் வந்து சொல்லுவாங்க, நான் வீடியோ எடுக்கும்போது இந்த குட்டிக்கு வந்து நீங்க கொடுக்காம எப்பவும் நீங்க ஓபன் பண்ணிட்டு என்னைய நீங்களே குடிச்சிருக்கீங்க, உங்க பிள்ளைக்கு கொடுக்க மாட்டேங்கீங்களா? நீங்க பாருங்க, இங்க பாத்தீங்களா நான் குடிக்கவா? பாத்தீங்களா? சொர்க்கம். ஸோ சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம். நான் வந்து இங்கே உங்களுக்கு தெரியும்ல, எனக்கு வந்து சூப்பர் மார்க்கெட் இங்கே உள்ளது போக அவ்வளோ பிடிக்கும். இன்றைக்கி நாங்கள் வந்து டின்னர் நான் தான் வீட்டில் பண்ண போகிறேன். சீப்பாக இருக்குமா? உனக்கு சீப்புன்னு நான் சொன்னேன்னா? இது சீப்பெல்லாம் கிடையாது, சீப்பெல்லாம் கிடையாதுங்க, இங்கே ரேட்டு கூட தான். ஸோ சூப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி நைட் ஆக்சுவலி நான் டின்னருக்கு வந்து சிக்கன் வாங்க போயிருந்தேன். நான் இன்றைக்கி வந்து ஃப்ரோசன் பரோட்டா வாங்கியிருந்தது இருந்துச்சா, அதுவும் சிக்கன் ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறேன். வீட்டில் தான் இன்றைக்கி டின்னரு. ஸோ சூப்பர் மார்க்கெட் போயிருந்தப்போ அங்கே எனக்கு வந்து சில ஐட்டங்கள் நம்ம வந்து ட்ரை பண்ண பிடிக்கும்ல. ஸோ அப்படி நான் வாங்கின ஐட்டம் வந்து, இல்லைடா நீ உனக்கு தெரிஞ்சதை சொல்லு, அம்மா இதை சொல்லிடுறேன். இது என்னன்னே உனக்கு தெரியாது. இது வந்து ஒரு பிஸ்கெட், சாக்லேட் கன்ஃபெக்ஷன் பெட்டிட் எக்லேர் மாதிரி ஒரு பிஸ்கெட். இதுக்கு மேல எனக்கு சாக்லேட் பார்த்த உடனே டெம்ப்ட் ஆயிடுச்சு, அதனால இதை ட்ரை தெரியல. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணலான்னு இது வாங்கினேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், நான் பெரிஸ் வந்து எப்போ பார்த்தாலும் வாங்கிடுவேங்க, ஏன்னா நம்ம ஊரில் கிடைக்காதா, அதனால இங்கே வந்து நல்ல குவாலிட்டியாக கிடைக்கும். ப்ளூபெரிக்கு சைஸை பாருங்களேன், இந்த பெரிய கிரேப்ஸ் அளவுக்கு சைஸா இருக்கு. அதனால அது ஒரு பாக்கெட்டு, அதை ஓபன் பண்ணி. அம்மாக்கு ஃபேவரட் பிளாக்பெரிஸ் வாங்குனா. ஆமா, பிளாக்பெரிஸ் என்னோட ஃபேவரட். நம்ம ஊர்ல பார்த்தது கூட கிடையாது, அதனால இதுவும் நான் எப்போ பார்த்தாலுமே வாங்கிடுவேன். எக்ஸ்பென்சிவ் தான், பட் கிடைக்கிறப்போ நம்ம சாப்பிட்றத விட வேற என்ன இருக்கு, அதனால. எஸ், பிளாக்பெரி, அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி, அது நேற்று வாங்கினது. அதுக்கப்புறம் இந்த ஹனியை பாருங்க, சுகர் வந்து ஒரு பெரிய பாக்கெட்டு தான் இருந்துச்சா, அதனால நான் ஹனி வந்து இந்த சின்ன கண்டெய்னர்ல இருந்துச்சு, அதனால அது வாங்கிட்டேன். நான் சுகர் வீட்டில இருந்து எடுத்துட்டு வந்திருக்கணும், நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறமா இந்த பீஸ் சிப்ஸ், ஹோல் பாட், பீஸ் இன் அ பாட். ஆமா, இது வந்து சிப்ஸ் மாதிரி இருந்துச்சு அது. அதுக்கப்புறம் டெசர்ட், ஒரு பேஸ்ட்ரி ஷாப்ல டெசர்ட் இருந்துச்சு. மஹி ஆமா, இது வந்து ஹாங்காங்ல தான் ரொம்ப ஃபேமஸ், பட் இங்கேயும் நான் பார்த்தேன், அதனால நான் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்கினேன். அதுக்கப்புறமா சாக்லேட், இது ஒரு புது சாக்லேட், ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நாங்கள் ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணோம். ஆமாம், இங்கே ஃபேமஸ், இங்கே மீஜி அப்படிங்கிற பிராண்டு ரொம்ப ஃபேமஸ். ஸோ சாக்லேட் வந்து கியூப்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க. அதுக்கப்புறமா ஆமா, அம்மாவோட ஃபேவரட். கரெக்ட், அதுதான். இது இருக்கு, பேக் காஃபி. காலையில காணிக்கிறேன், இப்படி தண்ணி. ஓகே, நாளைக்கு காணிப்பா. இது வந்து க்ரீம், மாய்ஸ்சரைசிங் க்ரீம். முகம்லாம் பயங்கர ரஃப் ஆயிடுச்சா, நான் ஒரு க்ரீம் வச்சிருக்கேன், அது பத்த மாட்டேங்குது, அதனால ஒரு சின்ன பாக்கெட் எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வாங்கணும். ஷொக்குபான் பிரெட்டு, ஜாப்பனீஸ் பிரெட்டுங்க, ஷொக்குபான் இருந்துச்சா, அதனால இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கினேன். இது வந்து அப்பாவோட மின்ட். எஸ், ஃபிஷர்மேன்ஸ் ஃப்ரெண்ட். எஸ், இதுதான் இன்னைக்கு ஷாப்பிங் ஹால். என்ன பண்ணிட்டு இருக்க? ஓகே, எனக்கு வந்து மகாவோட ஜேர்னல் ஒவ்வொரு ட்ரிப்லையும் எனக்கு வாசிக்க அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்கும், ஏன்னா அவள் சூப்பராக எழுதுவா. நான் உங்களுக்கு அவள் எழுதி முடிச்சோன்னே காணிக்கிறேன்.
லாஸ்ட்டு காணிக்க எப்படி எழுதியிருக்கானு. ஏன்னா அவளோட ஜப்பான் ஜேர்னல் என்னோட ஃபேவரட். அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா நைட்டு ஆயா கடை போட்டுருக்கா. பரோட்டாவும் சிக்கன் கறியும் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து இந்த ஒரு பேனு இந்த ஒரு கரண்டி வீட்டுல வகை வகையா இருக்கு. ஆனா இங்க ஒரு பேனு ஒரு கரண்டி ஒரு ரைஸ் குக்கர் அவ்வளவுதான் இருக்கு. ஒரு ஸ்பூனு கூட கிடையாதுங்க. அதனால நான் வந்து இந்த கடாயிலேயே நல்ல என்ன சூப்பரா பராட்டா அண்ட் ரைஸ் குக்கர்ல நம்ம சிக்கன் கறி வந்து அங்க ஜோரா வெந்துட்டு இருக்கு. ரைத்தா வந்து ஒரு பாக்கெட் தயிர் வாங்கிட்டு வந்தேன். அந்த தயிரையே ஓபன் பண்ணி வெங்காயம் உப்பு போட்டு கலந்து ஃப்ரிட்ஜ்ல ரைத்தா இருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கு டின்னர். இங்க பாரு, இங்க காணி ரெண்டு தான் சுட்டுருக்கேன். ஏன்னா இந்த பரோட்டா ஆக்சுவலி நான் யூஸ் பண்றது இந்த பரோட்டா வைப்போம். ஆமா குட்டியா இருக்கமாக்கா. இது வந்து வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகுது. ஆனா ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கு பரோட்டா. ஃப்ரோசன் பரோட்டா தான். இது என்ன பிராண்டு? ஸ்ப்ரிங் ஹோம் அப்படிங்கிற பிராண்ட். இது நம்ம ஊர்ல உள்ளது மாதிரி இருக்கு. ஆமா நம்ம ஊர்ல உள்ளது நல்லா இருக்கு. அதெல்லாம் குக் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு டின்னர் வேலை தான் ஓடிட்டு இருக்கு. நாங்க அப்படி ஜாலியா உட்காந்து அப்படி பேசிட்டே அப்படி டின்னர் பண்ணிட்டு இருக்கோம். இதோட இன்னைக்கு vlog-ஐ முடிச்சுக்கிறேங்க. நாளைக்கு ஒரு சூப்பர் எக்ஸைட்டிங்கான ஒரு இடத்துல உங்களை மீட் பண்ணுவோம். பாய். நானும் மஹிக்கும் ரொம்ப பிடிச்சது. பாய் சொல்லி பாய். நான் இன்னைக்கு மூடுறேன். நான் இன்னைக்கு கேமரா மூடி